வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிக இறைச்சியின் மூலம் நல்ல லெவல்ல லாபம் தரக்கூடிய நாமக்கல் காடையை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி நிறைய வகையான சிறப்புகள் இருக்குங்க. அது என்னென்ன சிறப்புகள்ங்கிறது இந்த காணொலி வாயிலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனாங்க ஜப்பானிய காடைகள். அதனாலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு உலக நாடுகள் அதிக லெவலில் இறக்குமதி செஞ்சு இந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்குறாங்க. சொல்லப்போனால் இந்த ஜப்பானிய காடைகள் வந்த பிறகு விவசாயத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையங்களில் பெரிய லெவலில் வளர்க்க ஆரம்பித்தாங்க ஆரம்ப காலகட்டங்களில். அதன் பின் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயத்தில் நிறைய இடங்களில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாடி தோட்டம் பார்த்துருக்கவங்க, தனியாக தோட்டம் பார்த்துருக்கவங்கன்னு நிறைய நபர்கள் வளர்த்தாங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணங்கள் என்னன்னா, குறைந்த இடவசதி இருந்தால் கூட அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காடைகளை வளர்க்க முடியும். அதே போல் அதிக லெவலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. இப்படி நிறைய வகையான சிறப்புகள் இருக்கிறதுனால இந்த காடை இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்பட்டது. அது போக ஒரு 45 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இறைச்சிக்காக விற்பனை செய்ய முடியுங்க. இப்படி நிறைய வகையான சிறப்புகள் இருந்தனால இந்த காடை இனங்கள் பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் கவரப்பட்டதுங்க. ஆனால் இதே காடைகளில் இன்னும் சிறப்பு கூட்டணுங்கிறதுக்காக பல்வேறு ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கால்நடை பல்கலைக்கழகங்கள் ஆய்வு பண்ணாங்க. அப்படி நம்ம தமிழகத்தில் நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகங்களால் பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணி உருவாக்கப்பட்ட இனம் தாங்க இந்த நாமக்கல் காடை. இது பார்த்தீங்கன்னா முழுக்க இறைச்சிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. அதாவது அதிக லெவலில் இறைச்சி தரக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு இனம் தாங்க இந்த நாமக்கல் காடை. இதே போலயே பார்த்தீங்கன்னா ஜப்பானிய காடைகளை உருவாக்கப்பட்டது தாங்க நாமக்கல் தங்க காடை. இந்த நாமக்கல் தங்க காடைங்கிறது முட்டைக்கு பேர் போன காடை இனங்களுங்க. அதனாலேயே இந்த இனங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அதிக லெவலில் வளர்க்கப்படுதுங்க. இந்த நாமக்கல் காடைங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் ஆய்வு பண்ணி தாங்க இந்த நாமக்கல் காடையை உருவாக்குனாங்க. ஏன்னா ஜப்பானிய காடைகள்லேயே பெஸ்டான பிரீட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து 4 வழி மூலம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி ஒரு பியூர் பெட்லைனை உருவாக்குனாங்க. அதன் மூலம் உருவானதாங்க இந்த நாமக்கல் காடை. அதனாலேயே இது நாமக்கல் காடைங்கிறது ஒரு ஃபேமஸான இனமாக இருக்குங்க. இந்த இனங்களோட சிறப்புகள் பார்ப்போங்க. இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரங்கள்லேயே, அதாவது 4லேருந்து 5 வாரங்களுக்குள்ளேயே 200லேருந்து 220 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 7 வாரங்களில் ஆண் காடையானது 313 கிராம் வரைக்கும் அதிகபட்ச எடையை எட்டுங்க. இதே பெண் காடையானது 346 கிராம் வரைக்கும் அதிகபட்ச எடையை எட்டுங்க. பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா பெண் காடை 8 கிராம் சம்திங்கில் இருக்கும். அதே போல் ஆண் காடை 6 கிராம் சம்திங்கில் இருக்குங்க. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 வாரங்கள், அதாவது ஒரு 42 நாளில் எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கூடுதுங்கிறத பாருங்கள். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இறைச்சிக்காக விற்பனை செஞ்சு நல்ல விதத்திலே லாபம் ஈட்ட முடியும். அதனாலேயே இந்த இனங்கள் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. இருந்தாலும் இந்த இனங்களை பற்றி தெரியாதவங்களோட எண்ணிக்கை தாங்க அதிகமாக இருக்குது. தெரிந்தவங்க இந்த இனங்களை தவிர்த்து வேறு எந்த இனங்களையும் பெருசாக வளர்க்குறது கிடையாது. ஏன்னா இறைச்சிக்காகவே சிறப்பான ஒரு இனங்களாக உருவாக்கியிருக்காங்க. இந்த இனங்கள் நீங்கள் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகங்களை தொடர்பு கொண்டு இந்த இனங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த இனங்களோட குஞ்சுகளை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.